विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् आचार्यपादैः कृत सर्ववेदान्त सिद्धान्त சார சங்கிரகம். சர்வ வேதாந்தங்களுடைய சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம். அது என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கிய போதகமாக இருக்கக்கூடிய தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தாற்பயமாக இருக்கக்கூடியதுதான் வேதாந்தங்களுடைய ரகசியம், வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம். இப்படி எல்லா வேதாந்தத்தினுடைய சித்தாந்தத்தையும் சாரத்தை எடுத்து அதை உங்களுக்கு சங்கிரகமாக சுருக்கமாக, அவ்வளோ பெரிய தத்துவம், சர்வம் எதயம் ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை எப்படி புரிய வைக்க முடியும்? அதுவே நீங்கள் எப்படி புரிய வைக்கணும்? இதை சங்கிரகமாக புரிய வைக்கணும். எல்லா உபநிஷத்திலேயே சொன்ன முடிந்த அளவுக்கு அதை சுருக்கி எல்லாருக்கும் கொடுக்கிறோம் அப்படின்னு சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் எடுத்து முதல்ல அதிகாரி யாரு அப்படின்றத விஸ்தாரமா சொன்னார். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வேதாந்தத்துக்கு அருகம்பா. இதெல்லாம் இல்லத இப்ப நீங்க கண்டுக்கலாம். சும்மா நானும் வேதாந்தம் படிக்கிறேன்னு படிக்காதீங்க. அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது, மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கணும், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சமம் தமம் உபரதி எல்லார் கையிலயும் அன்அட்டாச்சா வாழ கத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அது வேணும் இது வேணும், அவ பண்ணா அதை பார்த்து அதுக்கு ஆசை. இப்படி எல்லாம் நம்மளை நாமே பரீட்சை பண்ணி பார்த்து இதுல இருந்தெல்லாம் விலகணும். உபரத்தி திதிக்ஷா எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடியத இரிட்டேட்லாம் ஆகக்கூடாது. திதிக்ஷா இல்ல, அப்புறம் ஸ்ரத்த, அப்புறம் வேதாந்தத்துல ஒரு உண்மையான நம்பிக்கை. அது சொன்னிச்சுன்னா அதுதான் கேட்போம், பாக்கி எதையும் நான் கேட்க மாட்டேன். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல ஒரு விசுவாசம், அதுக்கப்புறம் சமாதானம். ஒன் பாயிண்டட் அப்ரோச். வேதாந்தமே கதி, பாக்கி எல்லாம் செகண்டரி தான் அப்படின்ற ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து அந்த ஆத்மாவானது நீ நினைக்கிற மாதிரி ஸ்தூல சரீரம் இல்ல, சூக்ம சரீரம் இல்ல, காரண சரீரம் இல்ல, அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷமும் இல்ல, அதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? நீ யார்? சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு அந்த குரு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். சொன்ன பிறகு அந்த சத்தாக இருக்கக்கூடியதை பத்தி ஒரு 6 ஸ்லோகம், சித்த பத்தி ஒரு 6 ஸ்லோகம், ஆனந்தத்தை பத்தி ஒரு 9 ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டார். முடித்த பிறகு இப்போ சத்து சித்து ஆனந்த டெபினிஷன் சொல்லியாச்சு. திருப்பி அந்த சிஷ்யனுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. அந்த டவுட் உடனே சார் பெரிய டவுட் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன? ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. என்ன நம்ம என்ன ஆனந்தம் வேற, ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் வேற. அப்படி இருந்தா தானே ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இவனே ஆனந்த ஸ்வரூபமா இருந்தா இவன் எப்படி சார் அதை அனுபவிக்க முடியும்? இல்லையா? கல்கண்டனுடைய திதிப்ப கல்கண்டே எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை அவன் கேட்டான். இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி நிக்கிறதுப்பா, எப்படி அப்படின்னாக்க, எப்படி இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாதானே ஆனந்தம்னு தெரியும், இதுவே ஆனந்த ஸ்வரூபமான ஆனந்தம் தெரியாதே அப்படின்னு சொல்றான். சொல்லி அவன் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆத்மா வேற சுகம் வேற இல்லையா, ஆத்மாவிற்கு சுகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னாக்க எப்படி சேரது அப்படின்னு அந்த கேள்விய அவன் கேட்டான்.
கேட்ட உடனே இவர் சொன்னார், நல்லதான் கேள்வி கேட்ட, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னார். அதுப்பா வேற ஒண்ணும் இல்ல, நீ கேட்கறது கரெக்ட். இல்லன்னா யார் சார் ட்ரை பண்ணுவான்? அந்த ஆனந்த் எல்லாரும் தானே ட்ரை பண்ண, எல்லாரும் ட்ரை பண்றான்னு சொல்லாதீங்க. பாமரர்கள் தான் இந்த ஆனந்தம் வேணும் வேணும்ன்றத ட்ரை பண்றார்கள். விஷயம் தெரிஞ்ச அறிவாளிகளா இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் யாரும் இந்த ஆனந்தம் நானே ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஆனந்தத்தைக்காக அவர்கள் பிரயத்தனம் பண்ணுவதில்லப்பா. இந்த தெரியாதவர்கள் தான் இந்த ஆனந்தத்துக்காக உயிரை விடுகிறார்கள், பிரயத்தனம் பண்ணுகிறார்களே தவிர விஷயம் அறிந்த நத்து கஷ்டித்து விதன்னு புதகா இல்லையா, இதை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் யாரும் பகிஹி சுகாயன எதத்தை, வெளியில அவர்கள் யாரும் இந்த சுகத்தை தேடி வெளியில அலைய மாட்டார்கள்ப்பா. அவர்களுக்கு தெரியும் அப்படின்னா. யார் அலைவான் தெரியுமா இல்லையா? புதையல் தன் வீட்லயே வச்சிருந்து அது தெரியாம புத்தி கட்டு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிட்டு புதையல் அங்க இருக்குன்னாக்கா அவன் திருப்பி இனிமேல் பட்டு பிச்சை பண்ணுவானோ எடுப்பானோ? அதே மாதிரிதான் இந்த புத்திசாலிகள் இதை கண்டுபிடிச்ச உடனே என்ன, இது ஆத்மா, இதே சுகம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு சாதனங்கள் தேவையில்லை என்பதை கண்டுபிடித்து விட்டுகிறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்து, இந்த ஆனந்தம் எங்க இருக்கு? விஷயத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தார். எங்க இருக்கு? ஒரு நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? சாதாரணமா ஒரு பழத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த பழம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பாக்கிறதுக்கு சிரிப்பா இருக்கு இல்லையா, நல்லா வெயிட்டா இருக்கு, நல்லா மஞ்சள்னு இருக்கு, பழுத்தது நல்லா தெரியறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு பிடிச்ச மாம்பழம்ன்றது தெரியறது. அதை பார்க்கறதுனாலேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லையா? இதுக்கு பிரியம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அதை வாங்கிட்டான், துட்டை கொடுத்து வாங்கியாச்சு. பரவாயில்ல சார், எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க போட்டுருங்க 1 கிலோ அப்படின்னு. இறையான விலை 250 ரூபாய் 1 கிலோன்றான். பரவாயில்ல குடு அப்படின்னு வாங்கிட்டான். வாங்கின உடனே இப்போ மோதமானது ஏற்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அது சாப்பிட்டான். அவனுடைய ஒய்ஃபும் பையனும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்படி சொன்னதுனால ஒரு பிரமோதம், ஒரு அனுபவ ஆனந்தமானது ஏற்படுகிறது. அப்படி பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு 3 விதமாக இந்த ஆனந்தத்தின் அம்சங்கள் எல்லாம் எங்க தோன்றது? இதெல்லாம் பொருள்லையா இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மனசுலதான் இருக்கு. அந்த பொருளை பார்த்ததுனால ஒரு பிரியம் ஏற்பட்டது, அந்த பொருளை ஓன் பண்ணதுனால ஒரு ஆனந்தம் ரெட்டிப்பாச்சு, அதை அனுபவிக்கும் போது 3 பங்கு ஆச்சு. இதுதான் ஆச்சே தவிர இதெல்லாம் எங்க இருந்ததுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆப்ஜெக்ட்ல இல்ல, மனசுலதான் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு டவுட், அப்போ மனசு மாத்திரம் இருக்கும் போது வரட்டமே இந்த ஆனந்தம்? பணம் இருந்தா தானே வருது. எப்படி சார்? நீங்க ஆப்ஜெக்டும் மனசும் சேர்ந்தா தானே வருது. நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ல ஒண்ணுமே கிடையாது, அது நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. கரெக்ட் நீங்க சொல்றது. நீங்க ஜாங்கிரி இருக்கு, எனக்கு பயங்கர சுகரு, அதனால என்னாச்சு, நான் அந்த ஜாங்கிரிய வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அங்க புதுசா ஜாங்கிரி போட்டிருக்கான்னா அதை பார்த்துன்னு போனா எனக்கு ஒரு எஃபெக்டுமே இல்லை. நான் பார்த்தா அவன் ஜாங்கிரி போட்டிருக்கேன், இது என்ன ஏன்னு போயிடும். இன்னொருத்தனுக்கு ஆசை இருக்கு இல்லையா, அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும், அவன் ஒரு நிமிஷம் நின்று பாக்குறான் ஜாங்கிரிய, அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அதுல இருந்து என்ன சொல்றது, ஜாங்கிரியில ஆனந்தம் இருக்குமா? எல்லாரையும் தானே அதை அட்ராக்ட் பண்ணிக்கணும். அது சிலரை தான் அஃபெக்ட் பண்றது, சிலருக்கு தான் அது இன்வைட்டிங்கா இருக்கு, சிலருக்கு அது துச்சமா இருக்கு. அப்படின்றதுனால பொருள்ல இல்ல. சரி, அப்போ மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, மனசுல இருந்தா அது எப்போதுமே இருக்கணும். பழத்தை பார்த்தா தானே அவனுக்கு இந்த மகிழ்ச்சியானது வருகிறது. அதுவும் இல்ல. இது என்ன, இது இப்படி போட்டா அப்படி அடிக்கிறது, இப்படி போட்டா அப்படி அடிக்கிறது அப்படின்னாரு. சரி சார், இப்படி வச்சுக்கலாமா? அவங்களுக்கு பிரியமான வஸ்து கிடைச்சிருக்கு சார், ஆனா ஒரு துரதிருஷ்டம் இல்ல, அந்த பிரியமான வஸ்து பேட் லக், அதனால அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு ஆனந்தம் தெரியல. இப்படி சொல்லலாமே? அப்படி சொல்லலாம்னா அப்படியும் இல்லப்பா இல்ல, அது மானச தர்மமா இருந்தா எப்பொழுதுமே இருக்கணும். ஆத்மாவோ நிர்குணமாக இருக்கு, ஆனால இந்த விஷய சுகமானது சேர்ந்ததில்லை, அதனால அதையும் சொல்லி புரிய முடியாது.
பூர்ணானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் இல்லையா. எல்லாம் ரெட்டை ரெட்டையா இருக்கக்கூடிய உலகத்துல இதுவும் இருக்கிறது, அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அப்ப இன்னொரு ஐடியா இருக்கு சார். புண்ணியம் இவனுக்கு இன்னைக்கு அதை அனுபவிக்கணும்னு இருக்கு சார். அவனுக்கு லக்கு சார். நீங்க பேட் லக்குனால பிரதிபந்தகம்னு சொன்னா அதை ஒத்துக்கல. நீங்க இப்படி வச்சீங்க, புண்ணியம் அவனுக்கு இருக்கு, அது கரெக்டா அந்த புண்ணியமானது பலன் கொடுக்கிற சமயத்துல அந்த வஸ்துவானது வந்துட்டு, அப்போ இவனுடைய மனசுல சத்துவகுணமானது பிரதானமா இருக்கு. அந்த சமயத்துல இவனுக்கு அந்த மகிழ்ச்சியானது தெரியறது. அப்படி வச்சுக்கலாமா? ரைட்டா? அப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சந்திரன் எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த மனசுல அந்த சமயத்துல சத்துவகுண பிரதானமா இருக்கும்போது பிரதிபிம்பிக்கிறான். அந்த பிரதிபிம்பமானது ஆனந்தம் தான் இவனுக்கு விஷயானந்தமாக வருகிறது. இவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது நியாயம் தானே இல்லையா? ரைட்டு. சோயம் ஆபாச ஆனந்தா சித்தே பிரதிபிம்பிதா புண்ணியோத்கர்ஷ அபகர்ஷாபியாம் பவதி உச்சாவச்ச ஸ்வயம். இப்படி ஒத்துண்டா புண்ணியத்தினுடைய உயர்வு தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த புண்ணியத்தினுடைய அளவு அதிகமா இருந்தா மகிழ்ச்சி, குறைவா இருந்தா இவனுக்கு துக்கம். அப்படி இருக்குன்னாக்க அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப ஆத்மா சிலது மேல்பட்டதா இருக்கு, சிலது கீழானதாக இருக்கிறது. அப்படின்னு தாரதமியமானது இந்த விஷயானந்தத்துக்கு வந்து விடுகிறது அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னார் உபனிஷத்துல. தைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி அப்படின்னு படிச்சார். மீமாகும் சா பவதி. இந்த ஆனந்தத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னாரு, பிரம்மாத்ய சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி அப்படின்னு ஒரு அருமையான நாமா. சுவாத்மானந்த, தன்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆனந்தம், ஸ்வ ஆத்மானந்த, அதனுடைய ஒரு லவலேஷம், லவன்னா ஒரு லேசம், அதனுடைய லவலேஷம் சொல்றோம் இல்லையா, சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்தம் இல்லையா. இந்த பிரம்மாதி ஆனந்தங்கள் இருக்க, இந்த உபனிஷத்துல படிச்சிருக்க இந்த ஆனந்தங்களை விட, இந்த ஆனந்தங்கள் எல்லாம் அந்த என்னுடைய ஆத்மானந்தத்துக்கு ஒரு தூசு, ஒரு சிட்டிக கூட நீ சொல்ல முடியாது இந்த ஆசை அப்படின்னு. அது என்ன பிரம்மாதி ஆனந்தங்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுவா, யுவாச்சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். சார் பயங்கர யுவா அவர், அவருக்கு நல்ல யவனம் இருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு, சாது இருக்கார், நல்ல யவனத்தோட இருக்கார், நல்ல அத்தியாயனம் எல்லாம் பண்ணியிருக்காரு. யுவா சாது யுவா தியாயக்கா, அத்தியாயனம் எல்லாம் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, ஆசிஷ்டா, அவன் ஒண்ணு சொன்னான்னாக்கா எல்லாரும் கேட்பாங்க சார். அவன் பேச்சுக்கு ரெண்டாவது பேச்சு. அவன் எப்படி இருக்கான்? திரடிஷ்டனாக இருக்கிறான், அவன் திடச்சித்தத்தோட இருக்கான், பலிஷ்டனாக இருக்கான், உயர் மனசும் கில்லேடியா இருக்கான், அவன் சித்தமும் உடல் வலிமையும் இருக்கு, அவன் பேச்சுக்கு எல்லாரும் அடி பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூமி முழுக்க அவன் சார் தஸ்யம் பிருத்திவி சர்வா, இந்த பூமி முழுக்க அவனுக்கு பூர்ணமாக அவனுடைய என்ஜாய்மெண்ட்ல தான் சார் இருக்கு. இப்படி இருக்கான அவனுடைய ஆனந்தம் தான் நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மேக்சிமம் இமேஜினேஷன் இவ்வளவுதானே சார் பாசிபிள். இவ்வளவுதான். ரொம்ப கில்லடி என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பான். அவனுக்கு உடல் அழகு, மனசு அழகு, அறிவு, அத்தனை வேதமும் கரைச்சி குடிச்சிருக்கான், எல்லாம் இருக்கான். அவன் தான் சார் ராஜா, சார்வபௌமன். இந்த உலகத்துக்கு அவன் தான் பேர்பட்ட மோஸ்ட் காடு தான் அவன். என்ன அவன்தான் இந்த பிருத்திவி அப்படின்னாக்க அவனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா இல்லையா? அது ஒரு மானுஷ ஆனந்தா மாதிரி. அது சயேகோ மானுஷ ஆனந்தா. சரி, இந்த ஆனந்தத்தை கற்பனை பண்ணி இத மாதிரி ஒரு 100 பங்கு இருக்கும். யாருக்கு? தேயே சதம் மானுஷ ஆனந்தா
சயேகோ மனுஷ்ய கந்தர்வானாமானந்தா. இதுக்கு மேல கந்தர்வ லோகம்னு ஒண்ணு இருக்கு, பூமிக்கு மேல. பாடல் ஆடல் இல்லையா, துவாபர யுகத்திலாம் அந்த கந்தர்வன் எல்லாம் இங்க வந்து குளிக்கிறது வழக்கம். இங்க போவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க இல்லையா. அப்படி திரௌபதி கூட தன்னை கந்தர்வ ஸ்திரீன்னு சொல்லிட்டாள் இல்லையா. அப்படின்னா கந்தர்வனுக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருந்தது இல்லையா. அப்படி இந்த மனுஷ கந்தர்வ ஆனந்தம் இருக்க, அவளுடைய ஆனந்தம் இருக்க, இந்த மனுஷ ஆனந்தத்தோட 100 மடங்கு ஜாஸ்தி. ஆனா இது என்ன சார், தே சதம் மனுஷ்ய கந்தர்வானாமானந்தா சயேகோ தேவ கந்தர்வானாமானந்தா. சார், தேவர்கள் கந்தர்கள், மனுஷ கந்தர்களுடைய ஆனந்தத்தோட 100 மடங்கு தேவர் கந்தர்களுடைய ஆனந்தம் சார் அப்படின்னா. சரி, அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி என்ன அப்படின்னாக்க, அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி பித்ருநாம் கிரலோகலோகானாமானந்தா. அதை விட ஆஜான ஜானாம் ஆஜான ஜானாம் தேவானாமானந்தா. இது பாருங்க, தேவா ஆஜான ஜான்னு இருக்கால தேவலோகத்துல, அவர்கள்லாம் அங்கேயே பிறந்தா அங்கேயே வளர்ந்தவங்க. இவங்கெல்லாம் மனுஷங்கள்லாம் அப்படி புண்ணியம் பண்ணி அங்க போனவங்க. இவங்கெல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது. அவர்கள்லாம் அங்கேயே இருக்க போல வச்சிருவாங்க. நீங்க நேத்தி வந்து இங்க வந்துட்டு தேவலோகத்துல உட்கார்ந்து எல்லாம் உங்களுக்கு புதுசு. எங்களை பார்த்து கேட்டேன்னா நம்ம ஆபீஸ்ல நடக்கிறதா இல்லையா. நீங்க இங்க இருந்து படிப்படியா ப்ரமோஷன் வாங்கிட்டு மேனேஜர் ஆயிருக்கீங்க. நீங்க கிளர்க் ஆகிருந்து, சூப்பர்வைசர் ஆகிருந்து, அசிஸ்டன்ட் ஆபீசர் ஆயிருந்து, ஆபீசர் ஆகிருந்து, டெப்டி மேனேஜர் ஆயிருந்து வந்திருக்கீங்க ரிட்டையர் ஆகிற சமயத்துக்கு. இவன் நேரம் ஒரு மேனேஜர் அவன் வருவான், அவன் எதையாவது சொல்லுவான் அல்ல, அவனை போய் பேசதான் மேனேஜ்மெண்ட் கேட்கறான்னு வச்சுங்க. இவங்க எப்படி இருக்கும், இவங்க எல்லாம் நேற்றுக்கு வந்தான் இவன் என்ன, அவர் எது சொன்னாலும் இவங்க ஒத்து கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது இருந்துவாங்க இல்லையா. இதே தானே அங்கேயே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தேவ லோகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அங்கேயும் இதெல்லாம் இருந்துதானே ஆகணும். அங்கேயும் மனிதர்கள் அங்கேயும் மனதோட தான் இயங்குகிறார்கள் தேவர்களும். அவர்களும் எப்படி இருக்கு இல்லையா, ஆஜான ஜான. அவளை விட கர்மதேவான்னு தன்னை ஒசத்தியா நினைக்கிறாங்க. கர்மதேவால விட ஒசத்தியா நினைக்கிறவர்கள் யாரு, தேசதம் கர்மதேவானாம் தேவானாமானந்தா தயேகோ தேவானாமானந்தா. தேவர்களுடைய ஆனந்தம் யாரு, அக்னி வருணன், அவள்லாம் கிரேட் இல்ல. இந்த லோக்கல் லெவலுக்கெல்லாம் அவாதான் அவ சொல்றதுதான் அங்க ரைட். அவள்லாம் நீங்க பார்க்க கூட முடியாது. அவள்லாம் இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் நம்மள மாதிரி இந்த மேனேஜர் இல்ல ஜிஎம் இந்த எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வராதிங்க. இல்ல, தேவர்கள்லாம் ரியல் தேவர்கள். அவர்களுடைய ஆனந்தத்தை வச்சுக்கலாமா? அவர்களுடைய ஆனந்தத்தை விட இந்திரனுடைய ஆனந்தம் 100 மடங்கு ஜாஸ்தி. இவா 3 பேருக்கு இந்திரனை பார்த்தா போறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இவர் உட்கார்ந்து என்ன பண்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அக்னி பகவானும் வர்ண பகவானும் என்ன யமனும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூரிய பகவானும் சந்திர பகவானும் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து இங்க கோலோச்சின்னு உட்கார்ந்து இருக்காரு, இவர் இந்திரன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்திரநாடு சந்தோஷமா இருக்கானா, நான் தானே கண்ட்ரோலர்னு அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பயம். அவனுக்கு மேல ஒரு இன்ஸ்பெக்ஷன். தேயே சதம் இந்திரஸ்யானந்தா தயேகோ இல்லையா, தயேகோ ப்ருஹஸ்பதேரானந்தா. அவனுடைய குரு இருக்காரு பிரகஸ்பதி, அவரை பார்த்தா இவருக்கு பயம். அவர் எதிர்க்க இவர் உட்கார முடியாது. அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இவர் கொடுத்தா ஆகணும். அக்னி சொல்றது கரெக்ட் தானே இந்திரா, நீ ஏன் அப்படி டிசிஷன் எடுக்க, நான் சொல்றேன் இந்த அக்னி பகவான் சொல்றது கேளு அப்படின்னு சொன்னா இவருக்கு வருத்தமா இருக்கு. என்னடா நம்ம தானே டிசிஷன் எடுக்கணும், அவர் எடுத்த டிசிஷன் அவர் போய் இவரை பிடிச்சிட்டா இவர் வந்து சொல்றாரு, ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல, துக்கம் தான். அந்த ஆனந்தத்துல இது ஒரு துக்கம் தானே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஏகோ பிரஜாபதேரானந்தா, இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இருக்கு சார், அதுதான் பிரஜாபதியினுடைய ஆனந்தம். 7 பிரஜாபதிகளை கிரியேட் பண்ணாரோ இல்லையா பிரம்மா, அவர்களுடைய ஆனந்தம் இந்த பிரகஸ்பதியினுடைய ஆனந்தத்தோட 100 மடங்கு ஜாஸ்தி. சரி, இந்த பிரஜாபதிகளுடைய ஆனந்தம் அதுதான் அல்டிமேட் தான். அது அல்டிமேட் கிடையாது, அதுவும் பெனல்டிமேட் தான். பிரம்மானந்தம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மா இருக்கார், அவருடைய ஆனந்தத்துக்கு இணையான ஆனந்தமே கிடையாது அப்படின்னு ஏகோ பிரம்மண ஆனந்தா அப்படின்னு சொன்னா, தயஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதி சோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய. அப்பா,
இதெல்லாம் முமுட்சுவாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடிய நன்னா படிச்சிருக்கான், வேதாந்தங்கள்லாம் படித்தவன். ராமஹதா அவனை ஆசைகள்னால மடியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு இந்த ஆனந்தங்கள் எல்லாம் ஒரு பொருத்தே கிடையாதுப்பா. ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய இந்த ஆனந்தங்கள்லாம் அதான் அவன் ஏன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்? ஆத்மானந்த லவீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. இந்த ஆனந்த சந்ததி இருக்குல்ல, இதெல்லாம் ஜுஜிபி அவனுக்கு யாருக்கு? இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரி ஸ்ரோத்ரன் வேதாந்தம் படிச்சவனுக்கு அந்த ஆனந்தமானது எப்படியோ அப்படி அப்படின்னு வேதம் சொல்றதுயா. அதை சொல்ற அந்த உபனிஷத்து ஆனந்தத்துல தாரதமியம் இருக்கு. இந்த தாரதமியம் எதனால வந்தது? புண்ணிய வசத்தினால வந்தது. அந்த புண்ணியம் செலவழிச்சுட்டுன்னா என்ன ஆகும்? அந்த பயம் வந்துடும். அதனால என்னைக்கு வேணாலும் பதவிக்கு ஆபத்து. இன்னைக்கு இந்திரனா இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது இல்லையா? 100 யாகம் பண்ணி யாராவது வந்துட்டானாக்க இந்திரனுக்கு பதவி போயிடுச்சு. அதனால இந்திரன் கான்ஸ்டன்டா ஒரு ஃபியர் காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கணும். என்னைக்கு வேணாலும் என்னுடைய பதவியை தூக்குவாங்க, இன்னைக்கு இருக்க இந்த ரூல் வந்திருக்கு இல்லையா, பிங்க் ஸ்லிப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்ல சொல்லிட்டாங்க இன்னைக்கு இல்ல, உன்னுடைய டீம்ல இருந்து ஒரு 50 பேரை நீதான் செலக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஆனா யாரு செலக்ட் பண்ணி 50 பேரை இவர் கொடுத்தாரு, பிங்க் ஸ்லிப்பை கொடுத்தாரு, இவருக்கே இவருடைய போஸ்ட் அங்க அவங்க பாஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவரை எப்படா தூக்கலாம் அப்படின்னு இல்லையா? இது கான்ஸ்டன்ட் பயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த பயம் தானே. இது புண்ணியம் இருக்கிற வரைக்கும் ஓடும், நல்லா சம்பாதிக்கலாம், ஜம்முன்னு போனீங்க. உங்களுக்கு காலம் சரியில்லை அப்படின்னாக்க நல்லா வீட்டுக்கு தான் வரணும், இன்னொரு வேலையை தேட வேண்டியதுதான் இல்லையா? இதான உலகம், அதான ஆனந்தம். அந்த விஷயத்த சொல்ற சார்வபௌமாதி பிரம்மாந்தம் 649வது ஸ்லோகம். 649வது ஸ்லோகம். சார்வபௌமாதி பிரம்மாந்தம் ஸ்ருத்யாய பிரதிபாதிதா. இங்க ஸ்ருதியில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, சார்வபௌமாதி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எது சார்வபௌமாதி ஆனந்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, யுவாச்சாத் சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திருதிஷ்டோ வரிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாஸ்யா அப்படின்னு சொன்ன அந்த சார்வபௌமனுடைய ஆனந்தம் இருக்கு இல்லையா, ச ஏகோ மானுஷ ஆனந்தா, இதான் மனுஷ ஆனந்தம். அதுல ஆரம்பிச்சு மேல போய் இல்லையா, நமக்கு பித்ருலோகம், அதுக்கப்புறம் ஆஜான ஜானாம் லோகம், நம்ம கர்ம தேவானாம் லோகம், தேவலோகம், அதுக்கப்புறம் இந்திரம், அதுக்கு மேல ப்ரஹஸ்பதி, அதுக்கு மேல பிரஜாபதி, அதுக்கு மேல பிரம்மா அப்படின்னு பிரம்மாந்தம், சார்வபௌமாதி பிரம்மாந்தம், மனுஷ ஆனந்தத்திலிருந்து பிரம்மானந்தம் வரைக்கும் ஸ்ருத்யா இந்த உபனிஷத்துனால யஹா பிரதிபாதிதா எது நமக்கு எடுத்துரைக்கப்பட்டதோ இந்த ஆனந்தங்கள்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்ருதி இப்படி சொல்றது, நம்ம வாட்டு கதையோட அப்படியே போயிடக்கூடாது. நம்ம அந்த கதையில இருந்து என்ன ஒரு கிரக்ஸ பிடிக்கணும்? சஹா ஷைஷ்ணு, இந்த ஸ்ருதி எல்லாம் இது பாருங்க, இந்த ஆனந்தங்கள் எல்லாம் ஷைஷ்ணு ஷயமாகி கொண்டே இருக்கக்கூடியது, எல்லாம் ஒரு நாள் குறைவடைந்து கொண்டே போகும், அழியக்கூடிய ஆனந்தங்கள் தான் இவைகள்லாம். ச அதிசயா, ச அதிசயா, அதிசயம்னா என்ன அர்த்தம்? தமிழ் அதிசயம் இல்லை, சம்ஸ்கிருத அதிசயம்னா மேலும் கீழுமா இருக்கக்கூடியது, ஜிக்ஸாக்ன்ற அர்த்தம். இப்படி அதிசயம்னா சாதிசயம், இது கொஞ்சம் மேல இருக்கும்போது நல்லா இருக்கும், அப்புறம் கீழே போகும்போது நீங்க வருத்தப்படுவீங்க. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இல்ல. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு நாள் துக்கமா இருப்பீங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதான் அதிசயம் இல்லையா? இப்படித்தான் சாதிஷயா. இந்த ஆனந்தம் நமக்கு வர ஆனந்தங்கள்லாம் அப்படிதான். 24 hours ஹாப்பியா இருப்போம்னா சொல்லவே முடியாது. காத்தால ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. சில சமயத்துல கோபம் வரும், சில சமயத்துல அதே விஷயத்துக்கு நமக்கு கோபம் வராது, எல்லாம் அப்படிதான் இல்லையா? அது மாத்திரமல்ல, பிரக்ஷீனே காரணே லயம், பிரக்ஷீனே காரணே, இதெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது புண்ணியம். காரணமாக இருக்கக்கூடிய புண்ணியமும் க்ஷீணே, அதுவும் க்ஷீணமாயிடுச்சுன்னாக்க என்ன ஆகும்? லயம் யாதி,
இது நாசத்தை அடைகிறது. ஏஷ விஷயானந்தஹா யஹா து, இந்த விஷயானந்தம்னு இதைத்தான் சொல்லுகிறோம். இந்த விஷயானந்தமானது என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்து புண்ணியைக சாதனஹா, இவை எல்லாம் புண்ணியம் ஒன்றையே சாதனமாக உடையிருப்பார். புண்ணியத்தினுடைய வசத்தினாலதான் நமக்கு இந்த விஷயமானது சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். பூமி பூரா ஆளக்கூடிய சக்கரவர்த்தியிலேருந்து நான்முக பிரம்மா வரைக்கும் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியது ஆனந்தம் எல்லாமே எஃபிமரல் ஆனந்தம், எல்லாம் துக்க மிஸ்ரிதமான ஆனந்தம், எல்லாம் பந்தகத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தம். இதெல்லாம் புண்ணியத்தினால ஏற்படக்கூடியது. புண்ணியம் இருக்கிற வரைக்கும், அக்கௌண்ட்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வரும். அந்த புண்ணியம் போச்சுன்னாக்க பட்டு போச்சு, அதுதான் உண்மை. ஆகையினால ஏத்து வைஷயிகானந்தம் புஞ்சதே புண்ணியகாரிணஹ துக்கம் ச போக காலேபி தேஷாம் அந்தே மஹத்தரம். இன்னொரு பாம் போடுறாரு இப்போ. ஏத்து வைஷயிகானந்தம். அப்ப எவர்கள் இந்த வைஷயிக ஆனந்தம், விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை புஞ்சத்தே அனுபவிக்கிறார்களோ இல்லையா, இவெல்லாம் எதனால ஏற்பட்டது? புண்ணியகாரிணஹா, புண்ணியத்தினுடைய வசத்தினால ஏற்படுகிறது. இந்த புண்ணியம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனா அது வரைக்கும் தான் கேரண்டி. இவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுதே ஒரு பெயின் இருக்கதா இருக்கு இல்லையா? நல்லா தெரியுது. ஹோட்டலுக்கு போறான், போய் சார் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தோசை இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல் அப்படின்றான். நாக்கு சபலம். என்ன ஆர்டர் பண்ணியாச்சு? பெசரட் தோசை, ஆந்திரா பெசரட் தோசை. அது நல்லா வரும்போது தெரியும், ஆந்திரா தோசை ஸ்பெஷல் பெசரட் தெரியுமா தெரியாதா? இவனுக்கு தெரிஞ்சுதானே ஆர்டர் பண்ணான். அவன் என்ன பண்ணான்? பச்சை மிளகாவோட தான் வரும் அது இல்லையா? அதை வச்சு அவன் தொட்டுக்க காரமான ஒரு சட்னி எல்லாம் பண்ணான். அதை சாப்பிடும் பொழுது ஆனந்தமா துக்கமா இவனுக்கு? யோசிச்சு பாருங்க. இவன் மனசுல ஆனந்தம் நடிச்சுட்டு சொல்லியிருக்கான், ஆனா சாப்பிடும் பொழுதே அவன் நாக்கு சொல்றது துக்கம் தான். அது மட்டும் இல்ல, அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதனுடைய இம்பாக்ட் இவனுக்கு இருக்க போறதா இல்லையா? எப்படி இந்த நமக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இந்த குயிக் ஃபுட் இதெல்லாம் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லையா? இதெல்லாம் போய் சாப்பிடுறாங்க பசங்க. சாப்பிடுற சமயத்திலையும் பாவம் அனுபவிக்கிறார்கள், அது சாப்பிட்ட உடனே அனுபவிக்கிறார்கள். ஆனா அது தெரியாம அதுலயே நாட்டம் அடைகிறார்கள் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்றாரு? துக்கம் ச போக காலேபி, அந்த போகத்தை நீங்க அனுபவிக்கும் பொழுதும் துக்கம் தான். தேஷாமந்தே மஹத்தரம், எண்டுல அதை விட மோசமான துக்கம். இதுதானே சார் உண்மை இல்லையா? புண்ணியம் செய்தவர்கள் விஷயத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா அவர்கள் அனுபவிக்கிற காலத்திலேயே துக்கமானது. துக்கம் ச போக காலே அப்படி, அது நிச்சயம்பா, அது புரிஞ்சுக்கணும் நீ. அது மாத்திரம் தேஷாம் அந்த முடிவில மகத்தரம், அதை விட அதிகமான துக்கம். இதுதான்பா. அதனாலதான் விஷயம் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்ற, விஷய போகம் வேண்டாம், விஷய போகம் வேண்டாம்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த யா சேர்ந்த விஷம்தான் அந்த விஷயம் அப்படின்றது விவேக சூடாமணியில சொல்லும் பொழுது இல்லையா? இந்த விஷயமானது இருக்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு, இந்த விஷமானது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஏதாவது சிகிச்சை கொடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டு நீங்க செலவு பண்ணலாம். இந்த ஸ்லோ பாய்சனா இருக்கு பாருங்க இந்த விஷயம், இது அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு அவனை அறியாமையே ஸ்லோவா இவனை கொண்டுட்டே இருக்கு. இது ஐடென்டிஃபை கூட பண்ண தெரியல, லேட்டா போறது பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் எல்லாம் சாப்பிடுறவர்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்துதான் அவனுக்கு தெரிய போறது. இப்ப தெரிய போறது இல்ல இல்லையா? நமக்கு விஷமா இருந்ததுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சு ஏதாவது மருந்து கொடுத்து சரிப்படுத்தி கழப்பட்டிடலாம். ஆனாலும் இந்த விஷத்தை விட விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா? விஷயத்துல இருந்து நீங்க ஒரு பொருளை
ரசிக்கிறதுனாலும், ஒரு பழத்தை சாப்பிடுறதுனாலயோ, ஒரு தோசையை சாப்பிடுறதுனாலயும், ஒரு பாட்டை ரசிக்கிறதுனாலயும், இந்த விஷயத்துல இருந்து வரக்கூடிய என்ன ரூபானந்தம் இல்லையா? ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தா அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. எவ்வளவு கண்ணு ஸ்ட்ரைட் ஆச்சு தெரியுமா? நீங்க போய் பார்த்துட்டு வரும்போது நீங்க அனாவசியம் மைண்ட்ல போய் அவன் அந்த ஹீரோ அடிக்கும் போது நீங்களும் அவன் போய் எக்ஸைட் ஆனுங்க. அவனை போட்டு அடிக்கணும், அந்த வில்லனை அடிக்கணும், நீங்களே எக்ஸைட் அனாவசியமான எக்ஸைட் ஆனீங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எவனோ ஒருத்தன் துட்டு சம்பாதிக்கிறதுக்காக எழுதியிருக்கான், அவன் ஒரு டைரக்டர் பண்றான், பின்னாடி இருக்கக்கூடியது ஸ்கிரீனு, அதுல ஒண்ணும் இல்ல, ஆக்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவன் துடு இந்த சின்ன பசங்களை ஏமாத்துறதுக்காக அவன் அதெல்லாம் பண்ணான், டிக்கெட் எல்லாம் போட்டு நம்மளெல்லாம் ஏமாத்தினான் இல்லையா? இது போய் இந்த ரூபானந்தத்துல போய் பாக்குறானே, அது பாக்குற காலத்தையே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இல்லையா? FDFS அதுக்காக ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன இதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் இல்ல? இங்க இருந்து போகணும், வீட்டை விட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க போய் என்ன இதுக்காக எல்லாம் இந்த ரூபானந்தம். அப்புறம் ரசானந்தம் இல்லையா? ஹோட்டல்ல ஆசை, இன்னைக்கு வேண்டாம், எவ்வளவு நேரமா இருந்தாலும் இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்னு கமிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட. ரசானந்தம் இழுக்கிறது, ரசானந்தம். அப்புறம் சப்தானந்தம். சார் ரொம்ப எனக்கு அந்த பாட்டு கச்சேரின்னா எனக்கு பிடிக்கும் சார், அவனுடைய கச்சேரின்னா எனக்கு ஐ எம் இஸ் ஃபேன் சார் நான் அப்படின்னு அந்த சப்தானந்தத்துக்கு ஓடி போயிடலாம் இல்லையா? இல்ல ஸ்பர்ஷானந்தம் இல்லையா? அங்க போய் டூருக்கு போய் அங்க போய் ஜாலியா அங்க போய் நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அங்க போய் அந்த ஸ்பர்ஷங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஸ்பர்ஷானந்தம் இல்லையா? அப்புறம் கந்தானந்தத்தை அனுபவிக்கிறதுல ஆசை, பர்ஃபியூம்ல ஒரு ஆசை, அதை வாங்குறான், இதை வாங்குறான். இப்படி இந்த விஷயங்கள் பாருங்க, ரூப ரச சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இந்த 5 இவனை என்ன பண்றது பாருங்க. இது எல்லாத்துலயும் இவனுக்கு சுகம் இருக்கு சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். சுகம் விஷய சம்பிருக்தம் விஷ சம்பிருக்த பக்தவதே போக காலேபி போகாந்தே துக்கமேவ பிரயச்சதி. 651வது ஸ்லோகம். சுகம் விஷய சம்பிருக்தம், சம்பிருக்தம் கூடினது, விஷய சம்பிருக்தம் விஷயத்துடன் கூடினதுதான் எது? இந்த சுகங்கள். எந்த சுகங்கள்? ரூபத்தோட கூடினது ரூபானந்தம், ரசத்தோட நாக்கு சம்பந்தமானது ரசம், காது சம்பந்தமானது சப்தம், ஸ்பர்ஷ சம்பந்தமானது ஸ்பர்ஷானந்தம், மூக்கு சம்பந்தமானது கந்தானந்தம் இல்லையா? இதெல்லாம் விஷய சம்பிருக்தம் சுகம், விஷயத்துடன் சம்பந்தப்பட்டதான இந்த சுகமானது. இதெல்லாம் எப்படி? விஷ சம்பிருக்த பக்தவத், விஷத்தை கலந்த அன்னம் எப்படியோ அதேதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஷத்தை கலந்த அன்னத்தை சாப்பிட்டா யூ ஹவ் டு பே ஃபார் இட் இல்லையா? அதே மாதிரி விஷத்தோட கலந்ததுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லையா? அது போக காலேபி, அனுபவிக்கிற சமயத்திலையும் அது சுகம் இல்லை, சுகம் போல உங்களை ஏமாத்துறது. போகாந்தே, அனுபவிச்ச முடிப்பிலையும் அது என்ன கொடுக்க போறது? துக்கமேவ பிரயச்சதி, துக்கத்தை தான் கொடுக்க போகிறது. இதை அறிய வேண்டாமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் படிச்சதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் திங்க் பண்ண வேண்டாமா? என்னடா இப்படி பண்றோமே அப்படின்னு நினைச்சா அது மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சு போயிடும், வைராக்கியமானது வந்துடும், நாலேஜ் வந்ததுன்னா இல்லையா? விஷயத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா சுகமும் தெரிஞ்சு கொள்ளுங்கள், விஷம் கலந்த அன்னம் மாதிரிதான். விஷ சம்பிருக்த பக்தவத்து. ஏன்? போக காலேபி துக்கமேவ போகாந்தே அபி துக்கமேவ, போக காலத்தையும் அது துக்கம்தான், முடிவிலும் துக்கத்தை கொடுப்பதுதான் அப்படின்னா. அது மட்டும் இல்ல, சுகம் உச்சாவசத்வேன தைஷ்ணுத்வபயேன ச போக காலே பவேத் நிருணாம் பிரம்மாதிபத பாகினாம். சார், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லி அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி இப்ப இருக்கிற மாடர்ன் டேஸோட போய் சொல்றீங்க சார். நம்ம அந்த காலத்துல புராண விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப நாளா இருக்கு, அங்கெல்லாம் எங்க சார் சுகம் துக்க கலப்போட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குப்பா. என்ன சுகம் உச்சாவசத்வேன, அங்கேயும் உச்சம்
அவச்சம். மேலான துக்கம் புறான துக்கம்னு இருக்குப்பா. அங்க பிரம்மாதி மனுஷர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் எங்க இருக்கு? அங்க ஆஜான லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் கர்ம தேவானங்களை பார்த்து என்ன பொறாமைப்படுகிறார்கள். கர்ம தேவர்களை பார்த்து தேவர்கள் பொறாமை, தேவர்களை பார்த்து கீழே இருக்கவங்க பொறாமப்படுறாங்க. தேவர்கள் இந்திரனை பார்த்து பொறாமைப்படுறாரு. இந்திரனானவன் ப்ரஹஸ்பதி என்னடா டிசிஷனை மாத்துறாருன்னு பாக்குறாரு. ப்ரஹஸ்பதி என்ன பண்றாரு? பிரஜாபதிகளுக்கு பயப்படுறாரு. பிரஜாபதிகள் யாருக்கு பயப்படுறாங்க? பிரம்மாவுக்கு பயப்படுறாங்க. தானே சார் தாரதமியம் எங்கதான் இல்ல? அங்க மாத்திரம் இல்லையா? புராணங்கள்ல இல்லையா? தேவர்கள்கிட்ட இல்லையா? தேவர்கள்கிட்ட இதே கதைதான். உச்சாவசத்வேன குறைவடையும் பயம். என்னைக்கு புண்ணியம் போகுமோ எட்டி உதைச்சு விடுவாங்க. நான் பண்ண புண்ணியம் எங்க நிறைய வாஜபயங்கள்லாம் பண்ணி ஜம்முன்னு அப்படி போயிருக்கேன் நானு எங்க சொர்க்கத்துக்கு. அங்க போனா பகவத்கீதை என்ன பயமுறுத்த, சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. உன்னுடைய புண்ணியமானது சீனமாயிடுதுன்னா அங்கேருந்து மத்திய லோகத்துக்கு தள்ளி விட்டுடுவாங்க. பத்து நீங்க விட வேண்டியதுதான். என்ன அங்க போய் சொர்க்க லோகம் புக்துவா இல்ல, அங்க போய் கொஞ்ச நாளும் உஷித்வா அங்க சொர்க்கத்தை எல்லாம் அனுபவிச்ச பிறகு அதுக்கப்புறம் இங்க நாம பண்ண புண்ணிய பாகங்களை எக்ஸாஸ்ட் ஆனோன்னு திருப்பி இங்க பிறந்துதான் ஆகணும் மனுஷ ஜென்மம். சீனே புண்ணிய மத்திய லோகம் மிஷந்தி. எவ்வளவு நாள் வச்சுப்பா நம்மள பண்ணி எப்போ வேணாலும் தள்ளி விடுவான். அந்த பயத்திலே சைஷ்ணுத்துவ பயேனச்ச, அந்த சைஷ்ணம் ஒரு நாள் அழிந்து விடும், நம்மளை கீழே தள்ளிடுவார்கள்ன்ற பயத்திலேயே வாழ வேண்டும்பா. போக காலே பவேத் நிருணாம். போக காலத்திலையும் இல்லையா, மனுஷர்கள் போக காலத்திலையும் இந்த பயமானது அங்க சொர்க்கத்துல இருந்து கொண்டு தான் இருக்கும். ருணாம் பிரம்மாதி பதபாகினாம். பிரம்மா முதலியவர்கள் பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு அது அந்த பதவியும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய பதவி தான். ஏன்னா இன்னொரு பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டாரு, என்ன பண்றது? நீங்க இந்த மகாவிஷ்ணு சிவன்லாம் நம்ப முடியாது. அவர் பாட்டு இந்த உலகம் விஸ்வாமித்திரரே ஒரு திருஷ படைக்கிறாருனாக்க என்ன இவங்க எல்லாம் திடீர்னு கல்சா கூட்டானு என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இருந்தாலும் டென்ஷன் தான் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, ராஜஸ்தான பிரவிஷ்டானாம் தாரதமியம் மதம் யதா ததைவ துக்கம் ஜந்தூனாம் பிரம்மாதி பதபாகினாம். ராஜஸ்தான பிரவிஷ்டானாம், ராஜஸ்தான் இல்ல ராஜ பதவி இல்லையா, ராஜத்துல இருக்கக்கூடிய பதவியில நுழைகிறார்கள். யாரு? நிறைய பேர் நுழைகிறார்கள். யதா எப்படி? சிற்றரசன் ஒருத்தர் இருப்பான், ஜமீன்தார் இருப்பார். ஜமீன்தார் பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் இருப்பார், 4-5 ஊருக்கு. இந்த பெரிய ஜமீன்தார் யாரை பார்த்து பயப்படுவார் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இங்க லோக்கல்ல எல்லாரும் சின்ன ஜமீன்தாருக்கு பயப்படுவாங்க. சின்ன ஜமீன்தார் பெரிய ஜமீன்தார் வந்தா அவர் அப்படி அங்கோஸ்தரத்தை கீழே கட்டி வாங்க போய் வாங்க தலை அப்படின்னு அங்க கூப்பிடுவார். அவர் இருக்காரு இந்த பெரிய ஜமீன், இங்க எல்லாம் கோல் வச்சுவார். அவர் சின்ன ராஜா கிட்ட போய் அவர் நிக்கணும். சின்ன ராஜா கிட்ட போய் நிக்கணும். ராஜா மகாராஜாவுக்கு போய் கப்பம் கட்டிட்டு வரணும். அவரு மகாராஜாவானவன் பண்ண எப்ப பார்த்தாலும் திரட்டு. என்னைக்கு இருந்தாலும் அங்க சக்கரவர்த்தி ஆனவன் நம்மள படையெடுத்து நம்ம ராஜ்யத்தை அடிச்சு கொண்டு போயிடுவான். அவங்க கிட்ட எப்பொழுதுமே குட் புக்ஸ்லயே இருக்கணும். சக்கரவர்த்தியை மறைச்சிக்க முடியாது இல்லையா, அங்க இருக்கணும். சக்கரவர்த்தி ஆனவன் சம்ராட் இருக்காரு. என்னைக்கு வராரு எங்க போறான்னு தெரியல. அவருக்கு பிளைட் எல்லாம் இருக்கு, கப்பல் தான் இருக்கு. திடீர்னு அவர் பாட்டுக்கு நேரம் நியூக்ளியர் பாம்பு போட்டு நம்ம ஊரை சாப்பிட்டு கல்யாணம் பண்ணார். தி ஹாவ் டு பி வெரி டிப்ளமேட்டிக் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்படி எல்லாருக்கும் பயம் இருப்பாங்க. ராஜ பதவியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தாரதமியம் மதம் யதா. எங்க பார்த்தாலும் தாரதமியம் சார் இல்லையா? ஒரு எம்எல்ஏ எடுத்தா மாவட்டம், வட்டம், பகுதி, கோட்டம், பகுதி செயலாளர், கோட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அங்கங்க தாரதமியம். இவனுக்கு ஒரு வெட்டு, அவனுக்கு ஒரு வெட்டு, அவனுக்கு ஒரு வெட்டு, இப்படின்னு இவனை பார்த்து அவன் பயப்படனா, அவனை பார்த்து இவன் பயப்படனா. மந்திரி வரான்னா இவன் கொடி கட்டணும், இவன் பண்ணா இல்லைன்னா அவன் கேள்வி கேட்பான்.
மந்திரிய முதலமைச்சர் கேட்பாரு, என்ன உங்க ஏரியால இந்த மாதிரி வந்துட்டானு, யூஆர் ரெஸ்பான்சிபிள்னுவாரு. அவன் மாவட்ட செயலாளரை பார்த்து கேட்பான், இல்ல மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளரை பார்த்து அவர் பிளேம் பண்ணுவாரு, வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் பிளேம் பண்ணுவார். எல்லாம் லோகத்துல பாக்குறோம் இல்லையா? டிஜிபி டிசிஎம் பிளேம் பண்ணுவாரு, டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிளேம் பண்ணுவார், அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் பிளேம் பண்ணுவார், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்ணுவான், இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்ணுவான், சப் இன்ஸ்பெக்டர் ஏடு கட்சியில போலீஸ்காரன பிளேம். இந்த தாரதமியம் இங்க எப்படியோ அதேதான் அங்க. ததாயேவ துக்கம் ஜந்தூனாம் பிரம்மாதி பதபாஜினாம். அந்த பிரம்மா முதலானவர்களை பதவிகள் இருக்க பிரம்மாதி பதபாக், இந்த பிரம்மாதி பதவிகளை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஜந்தூனாம் துக்கம். நம்மள மாதிரி பிராணிகளுக்கு எப்படி இந்த எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் இருக்கோ இல்லையா, உள்ள போய் மாட்டினா எலி எப்படி அந்த பாட்டுக்குள்ள மாட்டிட்டு ஐயோ போயிடுவோம்னு பயப்படுறது ஜந்துக்கள், எப்படி ஒரு இடத்துல மாட்டிட்டு அந்த எறும்பு ஐயோ என்னை கொண்டு தப்பின்னு போயிடுவோமான்னு தெரியாது. அதே மாதிரிதான் நம்மளும் இங்க அவஸ்தப்பட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. அதேதான் அங்க தேவர்களும் அவஸ்தப்பட்டு இருக்கார். இப்படி சர்வ ஜந்தூனாம் தாரதமியம், எல்லாருக்கும் ததாயேவ துக்கம் ஜந்தூனாம் பிரம்மாதி பதபாஜினாம் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள்பா. எல்லா தாரதமியத்தோட இருக்கு. அதனால என்ன சொல்லி முடிக்கலாம் அப்படி, ந காங்க்ஷணீயம் விதுஷா தஸ்மாத் வைஷயிகம் சுகம். அப்பா விஷத்தை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டான் விஷயம் இல்லையா? விஷமாவது நம்ம தெரிஞ்சு ஏதாவது மருந்து இருந்து கொடுக்கலாம். இந்த விஷய சுகம் இருக்கு இல்லையா, நம்மள தெரியாமையே எடுத்துட்டு போய் அதுல மாட்டிட்டு ஒரு மனுஷனை சாகடிச்சுட்டு. ஆகையினால ந காங்க்ஷணீயம், அறிவுள்ள இருக்கக்கூடியவர். இதெல்லாம் எதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்றோம்? ஒரு வைராக்கியமானது ஏற்பட வேண்டும். நமக்கு ஒரு இச்சைய ரொம்ப, அது எதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதான், பாட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை பாட்டுக்கு அந்த மரியாதை தான் கொடுக்கணும் இல்லையா? சினிமாக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதுக்கு மேல அப்படி ஓவரா எமோஷனலா அட்டாச்மெண்ட்ன்றது கூடவே கூடாது அப்படின்றது. அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் அறிவு நமக்கு கொடுக்கறது இல்லையா? நம்ம மேல ஒரு மேல சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி பிரம்சா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் வினஷ்யதி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க சங்கமாறுது. சங்கா சஞ்சாயத்தே காமஹா, அது கிடைக்கலன்னாக்க காமா குரோதோ விஜாயத்தே, அதுல இருந்து இவனுக்கு கோபம் வந்தது, தீர்த்து கட்டணும்னு பாக்குறான். குரோதாத் பவதி சம்மோகா, அந்த குரோதம் வந்துருச்சுன்னா புத்தி கட்டு போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. கபால் அருவாமனையை போட்டு வெட்டி போடுவான். ஒரு நிமிஷம் நல்லா வந்தான், அந்த ஒரு நிமிஷம் அந்த புத்தியானது மோகித்து போச்சு. குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா. அப்பா படிச்சது, அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துட்டான் சார் ஒரே நிமிஷத்தை. ஸ்மிருதி பிரம்சா புத்தி பிரம்சா புத்தி நாசா புத்தி நாசா புத்தி நாசா வினஷ்யதி. அவனை போய் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு. ஒரு சின்ன தப்பு இல்லையா? அந்த கோபம் அது எப்படியெல்லாம் மனுஷனை பண்றது. இதெல்லாம் எப்ப போகும்? நன்றாக ஒரு பொருளை ஆசைப்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சீங்கன்னா அந்த ஆசை வந்திருக்குமா? அந்த ஆசைப்படுகிற புக்கு கிடைக்கலன்றதுக்காக மனசு வருத்தப்படக்கூடாதுன்ற எண்ணம் இருந்ததுன்னா குரோதம் வந்திருக்குமா? அந்த குரோத புத்தி வந்ததுன்னா புத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லாம இதை போய் நாடிட்டேன்ற ஒரு காஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிருக்கலாமா? இப்படி ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க நாலேஜோட போனீங்கன்னாக்க இல்லையா, எல்லாத்துல இருந்து அவாய்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம மெச்சூரிட்டி, அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஸ்டம் இல்லையா? இதுதான் அனுபவத்துல கிடைக்கக்கூடிய விஸ்டம். அதை புரிந்து கொண்டு தஸ்மாத் விதுஷா இல்லையா, ந காங்க்ஷணீயம் விதுஷா தஸ்மாத் வைஷயிகம் சுகம். தஸ்மாத் ஆகையினால விதுஷா புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், வைஷயிகம் சுகம் இந்த விஷயங்களிலிருந்து கிடைக்கக்கூடியதான இந்த சுகத்தை ந காங்க்ஷணீயம் விரும்பத்தகாததாக இருக்கிறது, இதுக்கு விரும்பாதீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அததுக்கு உண்டான மதிப்பை அததுக்கு கொடுங்க, அதுக்கு மேல கொடுத்துறாதீங்க. சினிமாவை சினிமாவா பார்க்கணும் இல்லையா? ஹோட்டலா தான் பார்க்கணும். கச்சேரி அவ்வளவுதான். அது உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய இன்னைக்கு சுகம் சொர்ச்ச ஆனந்தத்துக்கு வருஷம் அவ்வளவுதான். கந்தான் இந்த நன்னா இருக்கு அவ்வளவுதான், இந்த பரிசம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அது போயிடுச்சு, அதுலயே போய் அதுல போய் ஒரு அடிக்ட் பண்ணி மாட்டிட கூடாது எதுலையுமே. அப்படின்ற அர்த்தத்துல வைசேகிகமான சுகங்கள் எல்லாமே டேஞ்சரஸ்ன்றதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் எங்கேந்து வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆசைப்படக்கூடியதான சுகம் என்ன சார் அப்படின்னாக்க, இந்த விஷயானந்தம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயானந்தம் என்ன தெரியுமா? பிரதிபிம்பமான ஒரு ஆனந்தம் தான் பாது. ஆனந்தத்தினுடைய திவலை. மனுஷன் நல்லா கஷ்டப்பட்டு கொண்டு ஜாதகம் அலைஞ்சா இருப்பாவும், என்னவோ தெரியல, அது அதிர்ஷ்டம் இல்லை. நம்ம இருக்கிற காலத்துல இந்த கல்யாணத்தை பண்ணி போட்டு போயிட்டான்னாக்க நமக்கு ஃப்ரீ ஆயிடும்னு அப்பா அலையறாரு பொண்ணு. எல்லாரும் பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஒன்னும் சரியா வர நம்ம நீ தேடணும் சுவாமி, நீங்க என்ன இந்த கண்டிஷன் தான் போட்டா எப்படி கிடைக்கும்னு அவரை பிளேம் பண்றாங்க. அவர் ஒரு கண்டிஷனும் போடல. எல்லாரும் அவர் போய் பாவம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வரணும் அமைஞ்சிருது. வந்த உடனே அலையற. அடுத்த பிரச்சனை வரம் கிடைச்சிருது. பண பிரச்சனை. அங்க இங்க போய் 4 பேரை கேட்டு இவா ஹெல்ப் பண்ணி அவா ஹெல்ப் பண்ணி வந்து கல்யாணமும் கரெக்டா டேட்டு பிக்ஸ் ஆயிடுது. வெயிட் பண்ணி அன்னைக்கு ஒரே டென்ஷன், எல்லாரையும் கவனிக்கணுமே, அந்த கலெக்ஷன் எல்லாம் வரணுமே, அன்னைக்கு கொடுக்கறத வச்சு செட்டில் பண்ணலாமே, என்னவோ பிளான் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் சேர்ந்து யாரோ 2 ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப்புக்கு வந்து எல்லாம் முடிஞ்சது சார். வந்து பொண்ணு போய் சேர்ந்து நியூஸும் வந்துருச்சு. போய் சேர்ந்தாச்சு, ஊருக்கு போய் சேர்ந்த அப்பா நல்லவாளா இருக்காப்பா, என்ன நன்னா விஷயம் இருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயம் வந்துட்ட உடனே இவர் அப்பாடான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இந்த மாமா உட்கார்ந்து அப்பாடான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரு. இந்த ஆனந்தம் அந்த பெண்ணை கல்யாணம் ஆனதுனாலதானே வந்ததுன்னு நினைப்போம். தான் இல்ல, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆனலன்னு இவர் மனசுல இருந்த இவ்வளவு நாள் இருந்த தாபங்கள், அதனால இவர் செய்த வழக்குகள் இப்படி டென்ஷனாக இருந்தது எல்லாம், அந்த டென்ஷன்லாம் ரிலீவ் ஆன பிறகு அப்படி ஈஸ்டர்ல உட்கார்ந்தோடனே ஒரு நிமிஷம் டென்ஷன், இவர் தன்னுடைய சொரூப ஆனந்தத்துக்குள்ள போனார். அதிலிருந்து அந்த சொரூபம், அந்த டென்ஷன் அப்படி போன உடனே இவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மால இருக்கக்கூடிய சத்திய சித்த ஆனந்த ஸ்வரூபம் அது அப்படி ஆவிர்வாவமாச்சு. அதைத்தான் பிம்பானந்தத்தான் பிரதிபிம்ப ஆனந்தம் அப்படின்னு சொல்றார். எந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருந்து வரும் இல்லையா? எப்படி வரும் ஆனந்தம்? வெளியில இருந்து வரும். இவருடைய சொரூபம் ஆனந்தமாக இருக்கிறதுனாலதான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது தான் என்னுடைய ஆத்மாவுடைய தன்மை, என்னுடைய இறை தன்மை. அது அம்பாளாக இருக்கக்கூடியவருடைய தன்மை. அது சத்து சித்த ஆனந்தம் சிவனுடைய தன்மை. அது அது ஆத்மாவுடைய தன்மை. அந்த ஆத்மாவுடைய தன்மை தான் அந்த இடத்துல ஆவிர்வாவமாகிறது. இதுக்கு பிம்பானந்தம்னு பேரு அப்படின்னு சொல்ல போறாரு. அது எப்படிப்பட்ட ஆனந்தம்? அது யோ பிம்பபூதா ஆனந்தா தஹா ஆத்மானந்த லட்சணஹா சாஸ்வதோ நிர்த்வய பூர்ணஹ நித்யஹ ஏகோபி நிர்பயஹ லக்ஷ்யதே பிரதிபிம்பேன ஆபாச ஆனந்தேன பிம்பவதே. யஹா பிம்பபூதஹ ஆனந்தஹ பிம்பபூதஹ ஆனந்தஹ சஹா ஆத்மானந்த லட்சணஹ. பிம்பமாக இருக்கக்கூடிய ஆனந்தம். பிம்பம் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர். மனசு பிரதிபிம்பம். அதுல வரக்கூடிய ஆனந்தம் இல்ல. ஒரிஜினல் ஆனந்தம் எங்க இருக்கு? என்னுடைய ஆத்மால இருக்கு. அந்த பிம்பபூதமாக இருக்கக்கூடியது இருக்க அது ஆத்மானந்த லட்சணா, ஆத்மாவுடைய ஆனந்த ஸ்வரூபம். அது எப்படி இருக்குன்னா சாஸ்வதா, அது சாஸ்வத ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம். அது தெரியாம நான் இந்த விஷயத்தினால வர ஆனந்தம் தான் என்னதுன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். எனக்கு அந்த வேதாந்த அறிவு வந்ததுன்னா இதெல்லாம் நான் முதல்லயே கண்டுபிடிச்சிருப்பேன். நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணா இந்த விஷயானந்தத்துக்கு? நான் தான் எப்பொழுதுமே கண்டென்டட் ஆள் தானே. எனக்கு தேவையானது எதுவுமே இல்லையே இந்த உலகத்துல சந்தோஷத்தை கொடுக்கறதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமே. அது தெரியாததுனாலதான் இப்படியான. இப்போ எனக்கு சொல்லி தரேன். ஆத்மானந்தத்தினுடைய லட்சணம் தான்பா அது பிம்பபூதம். அது சாஸ்வதமான ஆனந்தம்.
எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆனந்தம் பாது. நிர்த்வயா, அது இரண்டாவது பொருள்னால வராதுப்பா. இரண்டாவது பொருள்னால துக்கம் தான் வரும். இரண்டாவது பொருள்னால எப்படி ஆனந்தம் வரும்? தனியா தனித்திரு, துவைத்திரு இல்லையா? வள்ளலாறுலாம் சொன்னா பாருங்க, பசித்திரு, தனித்திரு, அதுதான் ஆனந்தம் இல்லையா? இரண்டு பேரோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ஆனந்தம் இல்லை, பந்தத்தை கொடுக்கும் அந்த விஷயங்கள்லாம். நிர்த்வயா பூர்ணகா, நிறைந்த ஆனந்தம், இது குறையே கிடையாது இல்லையா? இன்செக்யூரிட்டின்றதே கிடையாது, ஃபுல்லி செக்யூர்டு அர்த்தம். பூர்ணா நித்யஹா, சாஸ்வதமான ஆனந்தம். அது எப்படிப்பட்ட ஆனந்தம்? ஏகஹா ஆனந்தம். ஏகமேவா த்விதீயம் பிரம்ம அப்படின்ற அந்த பிரம்மமானது ஏகஹா. அது மாத்திரம் இல்ல, நிர்பயா த்விதீயா த்வை பயம் பவதி. இரண்டாவதுன்னு வந்தா பயம் வந்துடும். இரண்டாவது அற்றதான அத்வைதமாக இருக்கக்கூடிய நிலையில பயத்துக்கு சான்ஸே இல்லை. இப்படி ஒன்றாகவும் பயமற்றதாகவும் இல்லையா, மாறுதல் இல்லாததாகவும் பூர்ணமாகவும் இரண்டற்றதாகவும் இருக்கக்கூடியது இருக்க, இது பிரதிபிம்பேன பிம்பவத்து, பிரதிபிம்பத்தினால பிம்பம் காட்டப்படுவது போல, ஆபாசானந்தேன பிம்பவத்து, இந்த பிரதிபிம்ப ஆனந்தத்தினால அந்த பிம்பமான ஆத்மானந்தமானது காமிக்கப்படுகிறதுப்பா. எப்படி பிரதிபிம்பத்தினால பிம்பமானது தெரிகிறதோ, எப்படி இந்த பக்கெட்ல எல்லாம் இருக்கிறது ஒரு சந்திரனானவன் 10 பக்கெட்ல 10 சந்திரனாக தெரிகிறதோ, அந்த தண்ணி எல்லாம் கீழே கொட்டின உடனே என்ன ஆச்சு? அந்த சந்திரன் அதுகிட்ட போய் சேர்த்துட்டோ. அதே மாதிரி இந்த விஷயங்கள்னால வரக்கூடிய ஆனந்தத்துல நாம உணர வேண்டியது ஆத்மாவுடைய பிம்பானந்தத்தினுடைய ஒரு கவலை தான் இது. ஆனா சுவாத்மானந்த லலீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி அப்படின்னு அந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாமாவுக்கு இப்படி அநேக விதமான அர்த்தங்களை சொல்லி இப்படி பார்த்தா 655 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.